பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். லூக்கா 15:13 முதல் 15 வரை வாசிக்க கேட்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்திருந்த ஜனங்களுக்கு அவர் உபதேசித்து சொன்ன காரியங்களில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டது. மிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 பேரும் ஆரம்பத்தில் தகப்பனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். தகப்பனோடு இணைந்து அவர்களோடு ஒட்டிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. இளையவனுக்கும் மூத்தவனுக்கும் அவர்களுடைய தகப்பன் செய்ய வேண்டிய அனைத்தையும் சரியாய் செய்து கொண்டு வந்தார். ஒரு குறைவும் வைக்கவில்லை. ஆனால் இளையவனை தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய் அவனுடைய இருதயம் வஞ்சனைக்கு நேராய் இழுக்கப்பட்டது. அவன் உள்ளத்தில் ஒன்று தோன்றியது. இந்த தகப்பனோடு இருப்பதை பார்க்கிலும் எங்காவது தன்னிச்சையாக சுதந்திரமாக வாழலாம் என்று சொல்லி தனக்கு உண்டான சொத்தின் பங்கை வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு பிரிந்து போக ஆரம்பித்தான். தனக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் விற்றான். அவைகளை பணமாக்கி கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான். கையில காசு இருந்ததுனால எல்லாரும் அவனை ஒட்டி கொண்டார்கள். தனக்கும் தன்னோடு இணைந்தவர்களுக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்தான். அவன் விரும்புகிறவைகள், தன் நண்பர்கள் விரும்புகிறவைகள் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தான். கையில் இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைய ஆரம்பித்தது. நண்பர்களும் ஒவ்வொருவராய் பிரிந்து போக ஆரம்பித்தார்கள். பணப்பை காலியானது. நண்பர்களும் காணாமல் போய்விட்டார்கள். இப்போ அவனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. தகப்பனை விட்டு தூரமாய் வந்து விட்டபடியினால் இவன் இருதயம் ஆரம்பத்தில் தகப்பனை தேடவில்லை. எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வழி இல்லாமையா போயிடும். ஏன் அந்த தகப்பன்கிட்ட போகணும்? நாமளா நமக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று அந்த தேசத்தில் அவன் தூர தேசத்துக்கு போனான்ல. தன் தகப்பனுடைய தேசத்தை விட்டு தூர தேசத்தில் அங்கே தன் வாழ்வுக்காக யாராவது தனக்கு அடைக்கலம் கொடுப்பார்களா என்று பார்த்து அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். என்ன பண்ணான்? ஒட்டி கொண்டான். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேசத்தில் இருந்த குடிகளில் ஒருவனிடத்தில் போய் அவன் ஒட்டி கொண்டான். தகப்பனோடு ஒட்டப்பட்டிருந்தவன், தகப்பனோடு இணைந்திருந்தவன், தகப்பன் கொடுக்கிற அத்தனை நன்மைகளை அனுபவித்தவன், சிறிதேனும் தீமையை அவன் அனுபவிக்காதவன். அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, பசின்னா என்னன்னு தெரியாது, கடின உழைப்புனா என்னன்னு தெரியாது. எல்லாம் நன்மையை அனுபவித்தவன். இப்போ தன்னுடைய வாழ்வுக்காக அந்த தூர தேசத்தில் இருந்த ஒரு மனிதனிடத்திலே போய்
ஒட்டி கொண்டான். தகப்பனுடைய ஒட்டை முறித்து கொண்டு, தகப்பனிடத்தில் இருந்த ஐக்கியத்தை உடைத்து கொண்டு, தூர தேசத்தில் இருக்கிற எவனோ ஒருவனிடத்தில் தன் வாழ்வை தேடி ஒட்டி கொண்டான். சபையே, எங்கே ஒட்டப்பட்டிருக்கிறாய்? யாரோடு ஒட்டப்படுவதற்கு உன் இருதயத்தை கொடுத்திருக்கிறாய்? எது உன் இருதயத்தை இழுத்து ஒட்ட வைத்திருக்கிறது? கர்த்தரோடு ஒட்டிய இருதயத்தோடு வந்தவர்கள் பாக்கியவான்கள். வராதவர்களும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். அதற்காக தான் பிரசங்கம். பிரசங்கம் உங்களை அடிக்கிறதுக்கோ உடைக்கிறதுக்கோ அழிக்கிறதற்கோ அல்ல. தேவன் கடிந்து பேசுவார். தேவன் சில நேரம் நம்மை அடிப்பது போல செயல்படுவார், ஆனால் அழிக்க மாட்டார். காரணம், அவர் அழிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சபையே, தேவனோடு ஒட்டிய உறவில் இருக்க வேண்டிய நீ அவரோடு ஒட்டப்பட்டிருக்கிறாயா, அல்லது அவரை மறுத்து எங்கோ யாரோடு எதோடோ நீ ஒட்டிய நிலையில் வந்திருப்பாய் என்றால் அந்த ஒட்டிலிருந்து வெளியே வா. அந்த ஒட்டு, அந்த இணைப்பில் இருந்து வெளியே வா என்கிற ஆதங்கம் நிறைந்த ஒரு எதிர்பார்ப்பை கேள்வியாய் வருவாயா என்கிற ஒரு கேள்வியை உனக்கு முன்னாக வைக்கிறார் தகப்பன். கேட்கிறார். அவர் என்ன கொண்டு கேட்கிறார்? இது பாஸ்டர் உட்கார்ந்து என்னத்தை பேசினா மக்களை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அப்படியே யோசித்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். நீ அப்படி நினச்சி என்ன நினச்சிக்கோ. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை அவரோடு ஒட்ட வைக்கும் ஆதங்கத்தோடு அவர் தம் வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து என் வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். நம்புவா என்றால், எனக்கு தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீ நம்புவா என்றால் அங்கே இருக்கிற ஒட்டை உடைச்சிட்டு வந்து இந்த தகப்பனோடு ஒட்டிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்றார். காட்டொளிவ மரமாய் வாழ்ந்த நீங்கள் அந்த காட்டொளிவ மரத்தின் கிளையிலிருந்து முறிக்கப்பட்டு நல்ல ஒலிவ மரமாகிய சுவாவ ஒலிவ மரமாகிய அந்த மரத்தோடு கூட நீங்கள் ஒட்ட வைக்கப்பட்டீர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், 11ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தை வாசிக்கலாம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. நல்ல கவனிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு. காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, ஒலிவ மரத்தின் வேருக்கும் ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், உடன் பங்காளியாய் இருக்கிறாய். ரோமாபுரியில் உள்ள ரோமர்களுக்கு அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழிய பாதையிலே ரோமர்கள் கிறிஸ்துவை அற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள், தங்களை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்து அவர்கள் தங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விசுவாசிகள் ஆனபடியினால் அவர்களை பார்த்து எழுதுகிறார். அவர்களுக்கு எழுதுகிறார், நீங்கள் பிறப்பிலே ஒலிவ மரம் அல்ல, நீங்கள் காட்டொளிவ மரம். ஒலிவ மரத்திற்கும் காட்டொளிவ மரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் பயன்பாடு சுவாவ ஒலிவ மரத்தில் தான் இருக்கும். இந்த காட்டொளிவ மரத்தை வைத்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இந்த ஒலிவ மரத்தின் கிளைகளை, சுவாவ ஒலிவ மரத்தின் கிளைகளை முறித்து காட்டொளிவ மரமாகிய என்னை
அந்த சுபாவ ஒலிவ மரத்தின் கிளையாய் கர்த்தர் ஒட்ட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், ரோமாபுரியில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சுபாவத்தின்படி ஒலிவ மரம் அல்ல, நீங்கள் காட்டொலிவ மரம். உங்களை சுபாவ ஒலிவ மரத்தோடு இணைக்கும்படியாய் அந்த ஒலிவ மரத்தின் கிளைகள் கொஞ்சத்தை உடைச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல உங்களை ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கேயோ இருந்தோம், எதையோ தெய்வம் என்று வணங்கி வந்தோம், எப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். காட்டொலிவ மரமாக இருந்த நம்மை ஸ்பாவ ஒலிவ மரத்தோடு அதன் கிளையாய் கர்த்தர் ஒட்ட வைத்திருக்கிறார். ஏமேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உண்மைதானா? அப்படி இல்லையா, நாங்கள் ஸ்வாவ ஒளிமறையா பிறப்புல இருந்தே நாங்கள் கர்த்தருடையவர்கள் அப்படி சொல்கிறீங்களா? காட்டொலிவ மர கிளைகள், ஆனால் ஸ்வாவ ஒளிமர கிளைகளோடு இணைக்கப்பட்டு இப்போ நானும் ஸ்வாவ ஒளிவ மரத்தின் சாரத்துக்கும் அதனுடைய அனைத்திற்கும் பங்காளியாய் மாறிவிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சுபாவத்திற்கு, அவருடைய சுதந்திரத்திற்கு நம்மை பங்காளிகளாய் மாற்றும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் நம்மை அவரோடு ஒட்ட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் திவ்ய வசனாகிய யோவான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் அழுக்கோடு இருந்தேன், பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவன் என்னை தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவி என்னை ராஜாவாய் ஆசாரியனாய் மாற்றி அவரோடு ஒட்ட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி இல்லாமோ இருந்தேன், என் மேல அவர் அன்பு காட்டினார். அவர் என்னை நேசித்தார். என்னில் இருக்கிற பரிசுத்தத்தை பார்த்து அவர் என்னை நேசிக்கவில்லை. நான் அழுக்கோடு இருந்தேன், என்னை நேசித்தார். நான் நாற்றம் எடுத்தவனாய் இருந்தேன், என்னை அவர் நேசித்தார். நான் குப்பைக்குள் விழுந்து கிடந்தேன், அவர் என்னை நேசித்தார். மரண பாதையிலே நான் பிசாசின் பக்கமாக இழுத்து வைக்கப்பட்டிருந்தேன், என்னை அவர் நேசித்தார், வெளியே கொண்டு வந்தார். அந்த ஒட்டில் இருந்து, பிசாசோடு ஒட்டிய நிலையில் இருந்த என்னை, மரணத்தோடு ஒட்டிய நிலையில் இருந்த என்னை அதிலிருந்து எடுத்து தம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களரை என்னை கழுவி ராஜாக்களாய் ஆசாரியராய் மாற்றி தம்மோடு கூட ஒட்ட வைத்து விட்டார். ஹல்லேலூயா. சபையே, நீ கர்த்தரோடு ஒட்ட வைக்கப்பட்டவன், ஒட்ட வைக்கப்பட்டவள். நீங்கள் தேவனோடு இணைந்து வாழும்படியாய் அவர் உங்களை தம்மிடமாய் இழுத்து கொண்டவராய், ஒட்ட வைத்து கொண்டவராய் காணப்படுகிறார். இந்த இளையவன் தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஆமாம், சில நேரம் தகப்பனுக்கும் அந்நியனுக்கும் எப்போ தெரியுமா அவங்க ரெண்டு பேருடைய ஸ்பாவம் அல்லது அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் எப்போ தெரியுமா? அடி விழும்போது தான் தெரியும். அடி விழும்போது தான் தெரியும். ஐயோ, இப்படி ஒரு தகப்பனுக்கு பிள்ளையா இருந்தேன்னு, அவரை விட்டுட்டு ஓடி வந்துட்டேனே முட்டாள் மாதிரி. இந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் ஒட்டிய இந்த இளைய மகன், அவனுக்கு அந்த மனிதன் ஒரு வேலை கொடுக்கிறான், தன் பன்றிகளை மேய்க்கும்படியாய். அப்பா வீட்டில் வாழும்போது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. ஆமாம், அவ்வளோ ஒரு கொண்டாட்டம். உடுத்துகிற ட்ரெஸ் என்ன, சாப்பிட்ற சாப்பாடு என்ன,
நடக்கிற நடை என்ன, அவ்வளோ ஒய்யாரமா ஜாலியாய் வாழ்ந்தவன் இப்போ அவனுக்கு கொடுக்கப்படுகிற வேலை பன்றி மேய்க்கும் வேலை. சரி பரவாயில்ல, பண்ணி மேய்ச்சாலும் பரவாயில்ல, வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி வேலை கொடுங்க. பன்றியை மேய்த்து கொண்டிருக்கிறான். சாப்பாடு டைம் வருது, சாப்பாடு வரல. காலை உணவு வேலை போனது, சரி மத்தியானம் வந்துடும். மத்தியான வேளையிலும் இவனுக்கு வேண்டிய உணவு வரவில்லை. உணவருந்த வா, சாப்பிட வா என்று அழைப்பதற்கும் ஒருவரும் இல்லை. ஆனா அப்பா வீட்டில் இவன் சாப்பிடலாம். டேய் சாப்பிடுடா சாப்பிடுடா. இங்க அவனை சாப்பிடவான்னு கூப்பிட ஒருத்தரும் இல்லை. அவனுக்கு உணவு ஊட்டணும்னு யாருக்கும் எண்ணம் வரல. அவன் வயிற்று பசியில இருப்பானேன்னு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒருத்தன் இல்லை. காலை உணவு வேலை போனது, மதிய உணவு வேலை போனது, இரவு வேலை வந்தது. இப்போவாவது ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும்னு பார்த்தான், கிடைக்கல. மறுநாளானது. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலை, வயிற்று பசி அவனை இருக்க விடலை. இன்னைக்காவது யாராவது சாப்பாடு தருவாங்க, தன் வயிற்றுக்கு உணவு கிடைக்கும். எனக்கு ருசியுள்ளதெல்லாம் வேண்டாம், ஏதோ ஒன்று தண்ணியோ கூழோ எதுனாலும் பரவாயில்ல குடிச்சுக்கலான்னு நினைக்கிறான். ஒன்றுமே கிடைக்கல, வேறு வழியே இல்லை. இவன் கையில பன்னிக்கு உணவு கொடுக்குறாங்க, இவனுக்கு உணவு கிடையாது. ஆகவே பன்றிக்கு வைக்கிற அந்த உணவையாவது சாப்பிட்டு என் வயிற்று நிரப்பிக்கிறேன்னு சொல்லி அந்த பன்றிக்கு வைக்கிற தவிடுல கையை வச்சு இப்படி எடுத்து வாய்க்குள்ள கொண்டு போய் பின்னாடி வர பட்டுன்னு விழுந்தது. என்னடா பண்ற? பன்றி சாப்பிடுறதையும் சாப்பிட பார்க்கிற? வேலையிலிருந்து துரத்தப்படுகிறான். சபையே, நல்ல குடும்பம், நல்ல சபை, நல்ல ஆராதனை, நல்ல சத்தியம், இதில் வாழ்கிறதுக்கு பழகிக்கோ. இதெல்லாம் பிடிக்கலை. இது என்ன குடும்பம், இது என்ன அப்பா, இது என்ன அம்மா, இது என்ன மனைவி, இது என்ன கணவர், இது என்ன பிள்ளைகள், இது என்ன சபை, இது என்ன உபதேசம், இது என்ன, இப்படி நீ சலிச்சிட்டேன்னா ஒரு நாள் அறை வாங்க வேண்டியிருக்கும். எவனோ ஒருத்தன், யாருன்னே தெரியாது, அவன் வந்து நின்று உன் வாழ்க்கையை சூறையாட ஆரம்பிச்சிடுவான். அரை பட்டுன்னு விழுந்த உடனே இவனுக்கு உணர்வு வருது. அப்பா வீட்டில் எப்படிலாம் நான் சாப்பிட்டேன், எப்படிலாம் நான் உடுத்தினேன், என்னெல்லாமோ பண்ணேன், எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தேன், எவ்வளோ ஜாலியா இருந்தேன். இப்போதான் அப்பாவை நினைச்சு பார்க்குறான். அப்பா அவரோட காரியங்கள் அவர் கூட இருக்கும்போது தெரிய மாட்டேன்ட்டு, அவர் கூட இருக்கும்போது அப்பாவுடைய அருமை புரியல. இப்போ தூர தேசத்துக்கு வந்து எவன் கையிலையோ அறை வாங்கும் போது உணர்வு வருது. நல்ல அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன், நல்ல வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். எங்க இருக்க வேண்டியனா, எப்படி வாழ வேண்டியனா, எவன் கூடயோ வந்து ஒட்டி கொண்டேனே. சபையே, நீ எங்கே, எதோடு, யாரோடு தவறான இடத்துல ஒட்டப்பட்டிருக்கிறாயோ, உனக்கு கொடுக்கப்படுகிற வார்னிங் இப்போ வந்துரு, இல்லைன்னா ஒரு நாள் அறை வாங்குவேன். இப்போ ஒரு எண்ணம் வருது, நல்ல அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன், நல்ல வீட்டை நான் இழந்துட்டேன், நல்ல உணவை இழந்துட்டேன், நல்ல ட்ரெஸ்ஸை இழந்துட்டேன், எல்லாத்தையும் தொலைச்சு போட்டேன்னு சொல்லி அவனுக்கு இப்ப புத்தி வருது. அவன் கால்கள் தகப்பன் இருக்கிற திசையை நோக்கி திரும்பியது. எங்கிருந்து ஓடி வந்தானோ அந்த இடத்தை நோக்கி அவன் திரும்புகிறான். ஹல்லேலூயா.
திரும்பிரு. எங்க நோக்கி போகணுமோ அங்க நோக்கி திரும்பு. தேவையில்லாத இடத்துக்கு திரும்பிராத. தொலைஞ்ச எனக்கு தெரிந்த ஒரு வாலிப சகோதரி, அவருடைய வாலிப வயதில் ஒரு வாலிபனை நேசிக்க ஆரம்பித்தாள். அவள் ஒரு வாலிபனை நேசிக்கிறாள் என்கிற செய்தி அப்பாவுக்கு கிடைக்குது. அவருக்கு இருதயமே நொறுங்கி போச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ குடிகாரன், அவ்வளோ ஊதாரி. தகப்பனுடைய அருமை தெரியல. இவர் சொல்றார், வேண்டாமா, விட்டுருமா, அவன் இப்படிப்பட்ட ஆள்மா, அவன் குடிகாரன், உன்னை சரியா கவனிச்சுக்க மாட்டான், உன்னை நல்லா வச்சுக்கிட மாட்டான், வேண்டாம் விட்டுரு. தகப்பனிடத்தை துணிஞ்சு சொல்றா, இல்லைப்பா, அவர் ரொம்ப நல்லவர், என்ன நல்லா பார்த்துக்குவார். ஆமாம், தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிய பொழுது அவன் இருதயம் நினைத்து போனது என்ன தெரியுமா? இவன் எனக்கு சாப்பாடு தருவான், இவன் எனக்கு வாழ்வு தருவான், இவன் என்னை கவனிச்சுக்குவான், இவன் என்னை நல்லா வச்சுக்குவான், எனக்கு வேண்டிய சம்பளத்தை தருவானி போனான். ஆனால் எல்லாம் தலைகீழ விழுந்து மாறி போச்சு. தகப்பனோடு எதிர்த்து பேச ஆரம்பித்தாள். வேற வழி தெரியல, எப்படியாவது இவளை மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன் மகளுடைய காலில் விழுந்து, தான் பெற்றெடுத்த மகளுடைய 2 காலையும் விழுந்து, அந்த பக்கமா போயிடாதம்மா, அவனை விட்டுரு, அந்த வாழ்க்கை வேண்டாம், விட்டுருன்னு கெஞ்சி அழுது தன் மகளை எப்படியாவது நல்ல திசையை நோக்கி, நல்ல வாழ்க்கையை நோக்கி கொண்டு வரணும்னு சொல்லி அந்த தகப்பன் முயற்சித்தார். ஆனால் இவள் கொஞ்சம் கூட அசையலை, கொஞ்சம் கூட அசையலை. ஒரு நாள் தகப்பனுக்கு தெரியாமல் தான் நேசித்த அந்த வாலிபனோடு வாழ்க்கையை தொடரும்படியாய் வீட்டுக்கு தெரியாமல் காணாமல் போய்விட்டாள். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நல்லா தான் ஜாலியாக தான் இருந்தாங்க. வாழ்க்கை ஓட ஆரம்பித்தது, நகர ஆரம்பித்தது. அழுகையும் கண்ணீரும் அடியும் புலம்பலும் கூக்குரலும் வீட்டுக்குள்ளேருந்து எழும்ப ஆரம்பிச்சு பயங்கர வேதனையை சந்திச்சாங்க. பயங்கர வேதனை, பயங்கர வேதனை. சாகும் வரைக்கும் வேதனை அனுபவிச்சு முடிவில் செத்தே போனான். காலத்துக்கு முன்னாக செத்தே போனான். பிள்ளைகள் இருக்கிறீங்க, தகப்பனோட ஒட்டிக்கோ. பரம தகப்பனோடு ஒட்டி நில்லு. உன் பெற்றோரின் அருமை இப்போ உனக்கு புரியாது. கால நகர்வு, காலம் கடந்து செல்லும் பொழுது உன் அப்பா யார், உன் அம்மா யார், உன் குடும்பம் நான் என்ன, இங்கே உனக்கு கிடைக்கிற சாப்பாடு, இங்கே உனக்கு கொடுக்கப்படுகிற ஸ்பெஷலிஸ்ட், இது எல்லாம் ஒரு நாள் ஒருத்தன் அடிப்பான் பாரு, டம்முன்னு, அப்போ தான் புரியும். இப்போ இந்த இளையவன் புத்தி தெளிந்தது. பன்றிக்கு வைக்கிற தவிடு கொடுக்கப்படலை, அறவிழுது, புத்தி தெளியுது. அப்பாவை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தகப்பன் எங்க இருந்து ஓடி வந்தானோ அந்த இடத்தை நோக்கி நடக்கும் பொழுது உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, டேய் எங்கடா போற, யாருக்கிட்ட போற, அப்பா கிட்டே போற. எப்படிடா அவர் ஏத்துக்குவாரு? நீ பண்ண காரியம் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணி இருக்கிற, நீ செஞ்ச காரியம் எவ்வளவு பயங்கரமான காரியம், எவ்வளவு கெஞ்சினாரு வாங்கிட்ட. டேய் சொத்தை பிரிக்கணும்னு கேட்காத, காலம் நான் வரட்டும், டைம் வரட்டும், நானே உனக்கு பிரிச்சு தரேன்னு சொன்னாரு. எவ்வளவு கெஞ்சினாரு, கேட்காம எதிர்த்து மீறி வந்திய. நீ போன அவர் உன்னை சேர்த்துக்குவாரு? எங்க போற? உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்த உடனே அந்த கால்கள் முன்னோக்கி சென்ற கால்கள் அப்படியே தடுமாற்றம் அடைந்து அப்படி நிற்க ஆரம்பிக்குது. போகவா வேண்டாமா, போகவா வேண்டாமா?
அப்போ தான் உள்ளே இருந்து இன்னொரு சத்தம் வந்துச்சு, போகிறேன். பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு கூலிக்காரனா ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கோங்க. அவர் காலில் விழுந்து கேட்பேன், எங்கடா வந்த பணம் அப்படின்னு சொல்லி என்னை தள்ளி விட்டா கூட அவர் காலில் விழுந்து கேட்பேன், என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அப்பாவை நினச்சி பார்த்து அந்த வாழ்க்கையை இழந்த அந்த வாழ்க்கையை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக அவன் முயற்சி எடுத்து நடக்கும்போதே வீடு வந்துருச்சு. உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய பாரம். அப்பாவை பார்க்க போகிறேன், அவர் எப்படிப்பட்டவராய் செயல்பட போகிறாரோ. ஆரம்பத்தில் எவ்வளோ அன்பாக கெஞ்சினார், எவ்வளோ கேட்டார், எல்லாத்தையும் மீறி வந்துட்டேனே, அவர் சேர்த்துக்குவாரா? மறுபடியும் அவரோட நான் ஒட்டப்பட்டுடலாமா? இவன் நடந்து வருகிறதை தூரத்திலிருந்து தகப்பன் கண்டான். தகப்பனுடைய எதிர்பார்ப்பு, பிள்ளை எப்போவாவது எப்படியாவது வந்துட மாட்டானா? தவறான அந்த ஒட்டப்பட்ட இடத்திலிருந்து சரியான தன்னிடத்தை நோக்கி தன் மகன் வந்துவிட மாட்டான் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருந்தபடியினால் தூரத்திலே வருவது தன் மகன் என்று தெரிந்தவுடனே இருந்த இடத்திலிருந்து எழுந்து ஓடி போகிறான். ஹல்லேலூயா. ஓடி போறான். மகன் என்று தெரிந்தவுடன் ஓடி போகிறான். சபையே, நம் ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா. இப்போவும் சொல்கிறேன், நீ பாவத்தோடு வந்திருக்கலாம், உன்னை கர்த்தர் நேசிக்கிறபடினால் இந்த ஆராதனையில் உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறார். இன்னும் என்னிடத்தில் இடம் உண்டு என்கிறார். உன்னை நான் தள்ளிரலை, இன்னும் உனக்கு என்னிடத்தில் இடம் இருக்கிறது என்கிறார். என் இருதயத்தில் உனக்கு இன்னும் இடம் இருக்கிறது என்கிறார். தன் மகன் என்று தெரிந்தவுடன் இவரால் இருக்க முடியல. ஓடுறாரு. ஓடி போய் அவை கழுத்தை கட்டி முத்தமிட்டு மார்போடு அணைத்துக் கொண்டார். இவன் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறான், என் அப்பாட்ட போவேன், வெளியே போ நாய அப்படின்னு ஒருவேளை சொல்லிட்டாருன்னா, அப்பா நான் தப்பு பண்ணது உண்மைதான், உங்கள் பிள்ளையா என்னை சேர்த்துக்க வேண்டாம், இனி உங்களுடைய சொத்துலையோ உங்களுடைய பணத்திலையோ நான் பங்கு கேட்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒன்றே ஒன்று போதும், உங்கள் கூட நான் இருந்தால் போதும். சபையே, கர்த்தரோடு இணைந்து வாழ்வது அது ஒரு பெரிய பாக்கியம். இப்போ அதனோட சுவை உனக்கு தெரியாமல் போகலாம். தயவு செய்து எங்கேயோ தேவையில்லாத இடத்துல எதற்காகவோ உலகம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பத்திற்காக யாரையோ நீ ஒட்டி கொண்டிருப்பாய் என்றால், சரியான இடத்தை நோக்கி, தகப்பனை நோக்கி திரும்பி ஓடிவா. மறுபடியும் உன்னை அவர் தன்னோடு ஒட்ட வைத்துக் கொள்ள ஆவலாயிருக்கிறார். சொல்றப்பா, 10 ரூபா கூட எனக்கு நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம், எனக்கு ஒன்றே ஒன்று போதும், உங்கள் கூட இருந்தால் போதும், உங்களோட உங்கள் பக்கத்தில் இருந்தாலே போதும், இனி பிள்ளைங்கிற உரிமையெல்லாம் எனக்கு தர வேண்டாம். ஒரு வேலைக்காரன் தூரத்தில் நின்று அப்படியே இருப்பான்ல, அந்த மாதிரி நான் இருந்துக்கிறேன். இப்படி அவன் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தகப்பன் அணைக்கிறார், முத்தமிடுகிறார். இவன் பேசுறதுக்கு நேரம் வாய்ப்பே கொடுக்காம பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்து சொன்னான், டேய், என் பிள்ளை அழுக்கு வஸ்திரத்தோடு கொண்டு வந்திருக்கிறான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து விடுத்துங்க, அவனுக்கு கைகளில் விரல்களில் போடப்பட்டிருந்த மோதிரத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறான், அதற்கு மாற்று மோதிரத்தை கொண்டு வாங்க, காலில் போட்டிருந்த செருப்பு இல்லாமல் வந்திருக்கிறான், புதிய காலணிகளை கொடுங்கன்னு சொல்லி அவன் நினைச்சதை காட்டிலும் மேலான காரியத்தை தகப்பன் செய்கிறான். ஹல்லேலூயா. சபையே, ஆண்டவர் உங்களை தம்மோடு ஒட்ட வைத்துக் கொள்ள, அவரோடு ஒட்ட வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆண்டவரோடு ஒட்டப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மறுபடியும்
கர்த்தர் சீர்படுத்தி அதை அழகுபடுத்தி உயர்த்தி மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எங்கே இருந்து திரும்பி போனானோ அதே இடத்தை நோக்கி மறுபடியும் திரும்பி ஓடி வந்தான். வாழ்வு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை எங்கேயோ எதுலையோ ஒட்டப்பட்டுட்ட, ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் போட்டு அந்த இணைப்பை துண்டித்து விட்டு, அந்த இணைப்பை கட் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்கள் போதும், உங்கள் பிரசன்னம் போதும், உம்மோடு இருக்கிற அந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி அழகாக செப்பனிட்டு தம்முடைய மகிமையினால், தம்முடைய பிரசன்னத்தினால் மகிமை நிறைந்ததாய், இனிமை நிறைந்ததாய், அவருக்குரிய மகிழ்ச்சி பொருந்திய ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விற்று தொலைச்சிட்டு வாழ்க்கையை நாசமாக்கிட்டு வந்தவன் மறுபடியும் ஏன்டா அங்கே வந்த? எவ்வளோ உன்ட்ட சொன்னேன், அன்னைக்கு இந்த அப்பா பேச்சு உனக்கு கசப்பாயிடுச்சு இல்லை, எவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு போனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த மகனுக்காக திரும்பி வந்த, பழைய படியும் தன்னோடு ஒட்டி கொள்ளும்படியாய் வந்த மகனுக்காக கொளுத்த கன்றை அடித்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. இதுதான் தகப்பனுடைய அன்பு, இதுதான் தகப்பனுடைய அன்பு. இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த தேவனோடு ஒட்டப்பட வேண்டிய நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தோடு, ஏதோ ஒரு மனிதனோடு, ஏதோ ஒரு நண்பனோடு ஒட்டி கொண்டவர்களாய் நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அதிலிருந்து வெளியே வாருங்கள். அவர் இன்னும் உங்களை தம்மோடு இணைத்து கொள்ள ஆவலோடு இருக்கிறார். முழங்கால் படியிடலாமா? உலகத்தோடு ஒட்டிய அந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்து கர்த்தரோடு ஒட்டி கொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை நேசிக்கிற தேவன், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன், நீங்க செய்யற தப்புக்கு தண்டனை கொடுக்கணும், ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், மீறுதல்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுக்கு வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். இந்த தகப்பனிடத்தில் ஓடி வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவங்க இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை மாறும், கண்ணீர் மாறும், அழுக மாறும், உன் ஏக்கம் பெருமூச்சு மாறும். தகப்பனோடு ஒட்டிக்கொள்ள ஓடிவா, தகப்பனோடு ஒட்டிக்கொள்ள ஓடிவா. கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார், கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். வருகிறேன் ஆண்டவரே, வருகிறேன் அப்பா, உங்ககிட்ட வாரேன். இந்த உறவு வேண்டாம் ஆண்டவரே, இந்த நட்பு வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம், இந்த அழுக்கு வேண்டாம். உங்ககிட்ட நான் ஓடி வாரேன், உங்ககிட்ட நான் ஓடி வாரேன்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய அழைப்பு இது. காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் ஒன்று அழைக்கிறார், கர்த்தர் ஒன்று அழைக்கிறார், கர்த்தர் ஒன்று அழைக்கிறார். சகோதரா, கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் இது. ஏதோ வாரம் வாரம் கேட்கிற பிரசங்கமா இதை சாதாரணமா எடுத்துக்காத. கர்த்தர் ஒன்று அழைக்கிறார். வா மகனே, வா மகளே, என்னோடு ஒட்டிக்கொள், என்னோடு ஒட்டிக்கொள் என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பிரசன்னம் இப்போ இறங்கி வரட்ட ஆண்டவரே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே.
வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. தகப்பனுடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்துல எதுவும் ஈடாகாது. உனக்காக எல்லாம் செய்பவர், எல்லா நேரத்திலையும் உன் கூட நிற்கிறவர், உனக்காய் தன் உயிரையை கொடுத்தவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, உம்மோடு வாழும் வாழ்க்கை அது போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல வேற எதையும் நான் பெருசா எடுத்துக்கணும். என் அப்பாவோட நான் வாழணும், எனக்குள்ளே அவர் வாழணும். நல்ல தகப்பனை, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். என் மந்தையின் நாடுகளுக்காக வருகிறேன். உம்முடைய அன்பை விட்டு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சிக்கி போனவர்களாய், ஒட்டி போனவர்களாய் விழுந்து கிடக்கிற உடைய பிள்ளைகளை இன்றைக்கு அதிலிருந்து பிரித்து உன் பக்கமாய் கொண்டு வாங்கப்பா. உங்க பக்கமா கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, உங்க பக்கமா கொண்டு வந்துருங்க. உடைய அன்பின் பிரசன்னத்தினால் இவர்களை உம்மோடு ஒட்ட வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, ஒட்ட வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தகப்பனே, உடைய ஊழியக்காரனாகிய என்னுடைய இதயம் எப்படி உம்மோடு ஒட்டி இருக்கிறதோ அதுபோல நீர் தந்த இந்த ஜனங்கள், நீர் தந்த பிள்ளைகள், நீர் தந்த சகோதரர்கள், நீர் தந்த சகோதரிகள், நீர் தந்த தகப்பன்மார், தாய்மார், ஒவ்வொருவருடைய இருதயமும் என் இருதயத்தை போன்று உம்மோடு ஒட்டி கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மோடு ஒட்டி கொள்ளட்டும் ஆண்டவரே. உலகத்தின் பாவம், அசுத்தம், உலகத்தின் ஆசை, உலகத்தின் ஆஸ்தி, உலக மயக்கம் இவர்களை உம்மை விட்டு பிரித்து எங்கேயோ ஒட்ட வைத்து விடாதபடிக்கு உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் உம்மோடு இறுக கட்டி வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்மோடு இன்னும் அழுத்தமாய் ஒட்ட வைத்துக் கொள்ளும். எதுவும் பிரித்து விட முடியாதபடி உம்மோடு இணைத்து வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த கிருபையும் அபிஷேகம் வல்லமையும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். திரும்பி வந்த இளைய மகனுக்கு தகப்பன் செய்த அத்தனை நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் ஆண்டவரே, இவர்களுக்கு செய்யும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் செய்வீராக. இவர்கள் பட்ட வேதனைகள், இவர்கள் பட்ட அவமானம், இவர்கள் வடிக்கிற கண்ணீர் எல்லாவற்றிற்கும் பதிலாக நீர் இவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீராக, மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. இளையவன் பட்ட வேதனைகளுக்கு மாறாய் தகப்பனுடைய சந்தோஷத்தை அனுபவித்தானையா, பெரிய கொண்டாட்டத்தை பார்த்தான். இவர்கள் அப்படி அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உம்மிடத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை அனுபவிக்கட்டும், கொண்டாடட்டும். உமக்குள் இருக்கிற அந்த தெய்வீக விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை குறைவில்லாமல் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த கிருபையை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதியும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.